வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியை நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டாம் என்று தான் கூறியதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பரபரப்பு தகவல். எதிர்க்கட்சியினர் பிரதமர் மோடியை தாக்க திட்டமிட்டிருந்ததால் அவ்வாறு கூறியதாக சொன்னதால் அதிர்ச்சி. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையங்கள் வரும் 11ஆம் தேதி தமிழகம் வருகை. மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல். தேமுதிக சார்பில் போட்டியிட வரும் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை அளிக்கலாம் என்று பிரேமலதா அறிவிப்பு. 234 தொகுதிகளுக்கும் மனு அளிக்கலாம் என்றும் அறிவுறுத்தல். தை மாதத்தில் கூட்டணி முடிவு குறித்து அறிவிக்கப் போவதாக கூறிய ஓபிஎஸ்ஸிடம் செய்தியாளர்கள் மீண்டும் சரமாரி கேள்வி. தை முடிவதற்குள் இன்னும் 9 நாட்கள் உள்ளதால் அதற்குள் அறிவிப்பேன் என்று கூலாக பதில் சொன்ன ஓபிஎஸ். ஜனநாயகன் படம் விரைவில் ரிலீஸ் ஆகும் என்று சிவகார்த்திகேயன் கருத்து. பராசக்தி படத்தின் போது ஏற்பட்ட உரசலை சரி செய்ய விஜய் ரசிகர்களை கூல் செய்ய பேசியதாக சினிமா விமர்சகர்கள் கருத்து. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் உச்சகட்டத்தில் களை கட்டியுள்ள நிலையில் ஏப்ரல் முதல் வாரத்தில் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கான ஏற்பாட்டில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் 11ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் தமிழகம் வரவுள்ளனர். அவர்கள் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியுடன் முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளனர். பிரதமர் மோடி மீது எதிர்க்கட்சிகள் தாக்குதல் நடத்த திட்டமிருந்ததாகவும் எனவேதான் அவரை நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டாம் என்று தான் கூறியதாகவும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி பேசியதால் அவருடைய பதிலுரையின்றி தீர்மானம் இரு அவைகளிலும் நிறைவேறியது. இதை கடுமையாக விமர்சித்து வரும் எதிர்க்கட்சிகள் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அஞ்சி பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை என்று கடுமையாக விமர்சித்து வருகின்றன. இந்த நிலையில் சபாநாயகர் இவ்வாறு கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக இந்திய பார்வர்ட் பிளாக் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று அவர் இபிஎஸ்ஐ சந்தித்து தங்கள் கட்சியின் ஆதரவை தெரிவித்தார். நாடு சரியான திசையில் அதிவேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பதிலளித்த அவர் விக்ஷித் பாரத்தின் பயணத்தில் நாடு சரியாக பயணிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் என்ற மந்திர வழிகாட்டுதல்களுடன் இந்தியா சீர்திருத்த விரைவு ரயிலில் ஏறிவிட்டதாக தெரிவித்தார். கடந்த சில நாட்களில் ஐரோப்பிய ஒப்பந்தம் உட்பட உலகின் 9 பெரிய நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதையும் பிரதமர் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். மாநிலங்களவையில் பிரதமர் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. மாநிலங்களவையில் அவர் பேசியபோது மல்லிகார்ஜுனா கார்கே முழக்கமிட்டார். அவரை இருக்கையில் இருந்தபடி முழக்கமிட்டார். பிரதமர் கேட்டுக் கொண்டார். அப்போது காங்கிரசுடன் கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து பேசிய பிரதமர் மக்கள் நலனே முக்கியம் என்று பாஜக கருதுவதால் 3வது முறையாக ஆட்சியில் அமர்ந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் படம் விரைவில் வெளியாகும் என்று சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். பராசக்தி படத்தின் போது சிவகார்த்திகேயன் விஜய் ரசிகர்களிடையே வார்த்தை போர் உரசல் இருந்து வந்தது. இந்த நிலையில் விஜய் ரசிகர்களை கூல் செய்வதற்காக 2வது முறையாக சிவகார்த்திகேயன் ஜனநாயகன் படம் பற்றி பேசியுள்ளார். மேலும் திரைத்துறையில் 14 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள தனது பொறுப்புகள் கூடியுள்ளதாகவும் எஸ்கே கூறியிருக்கிறார்.